எங்கள் தியரி கிளாஸ் வராத புள்ளால் போட்டுவோங்க. ஓகே தானே? ரைட். அப்போ டன்னா ஐடியாவில் எடுத்துக்கொள்ளேன் தானே? சரி, இப்போ நாங்கள் அடுத்த கொஸ்டினே மூவ் ஆகும். அடுத்தது பாருங்கள், மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக சரிந்து செல்லும் நேர்கோட்டு வழியான கேள்விக்கோட்டையும் கீழிருந்து மேல் நோக்கி நெகிழ்ச்சி வாய்ந்த நிரம்பல் கோட்டையும் உடைய நுகர்வோர் பொருளொன்றிற்கு அரசு உற்பத்தியாளருக்கு விசேட மானியம் வழங்கும் போது நுகர்வோர் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகையில் ஏற்படும் தாக்கத்தை வரைபடத்தின் உதவியிடம் விளக்கு. கொஸ்டின் பெருசாகிதானே, ஒன்றுமே இல்லை. கேள்விக்கோடு கீழே வரும், நிரம்பல் கோடு மேலே போகும். அப்படித்தானே இருக்கும். அப்படிங்கிற டைமில் அரசாங்கம் மானியம் ஒன்று அடித்தேன், மானியம் வழங்குறோம். இப்படி மானியம் வழங்குறதால நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் என்ன நடக்கும்ன்றதை எங்கள்கிட்ட கேட்டீங்க. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், சரியா நல்லா கேட்டுவோம். ஓகே ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு நாங்களாகவே ரஃபாக ஒரு நம்பர் எடுத்து நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சி காட்டணும் எக்ஸாமின் இருக்குது. ரைட்டா? அப்போ வரையோமா? ரைட். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் நாங்கள் எப்படி வரைகிறோம்? ரைட். எங்களுக்கு இன்னைக்கு ஒயிட் போர்டு விளங்குதா? எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விளங்குதா? ஓகேயா? ஒயிட் போர்டு விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே சரி. இப்போ எங்கள்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஒயிட் போர்டு கேமரா கொஞ்சம் கேமரா கிட்ட கூடவே கிட்ட தூரம் கூட. இப்போ ஓகேண்ணா? ரைட். ஓகே சரி. இப்போ எங்கள்கிட்ட கேட்டீங்க, அரசாங்கம் வந்து ஒரு ப்ரொடக்ட்டுக்கு மானியம் வழங்குறா. இப்படி மானியம் வழங்குறதால நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யறது சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு கிராஃப் கொண்டு வரையும். சரியா? இப்போ நார்மலாக கொஞ்சம் எப்படி வரையும், கொஞ்சம் கதை வரையுமே. நீங்கள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஓகே விளங்குதா? இப்படி ஒன்று வரையும். அப்போ எங்களுக்கு தெரியும் இது விலை, இது என்ன தொகைன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அழகா கேள்வி கோடு வரைகிற, நிரம்பல் கோடு வரைகிற. சரியா? கேள்வியும் நிரம்பலும் சமனாகி வர்றது சமநிலை விலை, இது என்ன சமநிலை தொகை. இப்போ நாங்கள் எங்களுக்கு நம்பர் போடுவோமே. நாங்கள் நம்பர் போடுவோமா? 10 ரூபா விலையில் நாங்கள் 100 ப்ராடக்டை விற்று கொண்டிருக்கோம், 100 அளவில் விற்று கொண்டிருக்கோம். 10 ரூபா விலையில் நாங்கள் எத்தனை விற்று கொண்டிருக்கோம்? 100 விற்று கொண்டிருக்கோம். இப்படி விற்று கொண்டிருக்கிற டைமில் அரசாங்கம் என்ன எங்களுக்கு வழங்குறோம்? கொஸ்டினில் மானியம். என்ன மானியம் தானே? மானியம் வழங்குறோம். இப்போ மானியம் வழங்கினா இப்போ நீங்கள் யோசிச்சோம், மானியத்தால் எது இஃபெக்ட் ஆகும்? நிரம்பல் தானே இஃபெக்ட் ஆகும். அப்போ நிரம்பல் என்ன நடக்கும்? கூடு. அப்போ நிரம்பல் கூடுறதுனால எப்போவுமே எங்களோட நிரம்பல் கோடு எங்களை வலது சைடு வரும். எங்களை சைடு வரணும், வலது சைடு. ரைட்டா? அப்போ நாங்கள் எங்களோட நிரம்பல் கோடு எங்களை சைடு வரணும்னு சொன்னால் வலது சைடு தான் வரையும். அப்போ நாங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அழகா உங்களோட நிரம்பல் கோட்டை சரியா பாருங்க, நிரம்பல் கோட்டை வலது சைடு வரையும். வலது சைடு வரையும். இப்போ நிரம்பல் கோடு S1 மானியம் வரையினா நிரம்பல் கோடு. அப்போ எல்லாரும் என்னோட சேர்ந்து வரையுங்க கோப்பியில். அழகா விலை கோடு தொகை கோடு அடிங்க, கேள்வி கோடு நிரம்பல் கோடு வரைவீங்க. வரைஞ்சி என்ன செய்வீங்க நீங்க? ஓகே வரைஞ்சி விலை 10 தொகை வந்து 100ன்னு போட்டுட்டு இப்போ மானியம் வழங்குறதானே, அதாவது நிரம்பல் கோடு வலது சைடு வரும். அப்போ என்னோட சேர்ந்து அழகா வரைஞ்சி கொண்டே போமா? எல்லாரும் வரைங்க போமா? எல்லாரும் வரைங்க என்னோட சேர்ந்து. ரைட். அப்போ எல்லாரும் இப்படி வரைஞ்சிடுவோம். சரியா? ரைட். அப்போ நிரம்பல் கூடுது. இப்போ எங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக அரசாங்கம் எங்களுக்கு காசு தந்தா எங்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்கணுமா? எங்களுக்கு ஷுவராக குறைச்சி கொடுக்கணும். ரைட். அப்போ அதாவது நாங்கள் என்ன செல்றோன்னு சொன்னால், பாருங்கள் இந்த புதிய நிரம்பல் கோடும் எங்களோட பழைய கேள்வி கோடும் டச்சாவுற இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா விலை என்ன நடக்குது? விலை குறையுது. தொகை என்ன நடக்குது? தொகை கூடுது. ஓகே. அப்ப விலை குறையுது, தொகை கூடுது. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் எடுப்போம். விலை 8 ரூபா குறையுது. அப்போ கஸ்டமர் ஷூரா வாங்குறது என்ன செய்வாங்க? 150 கூட்டுவாங்க. அப்போ விலை 8 ரூபா குறையுது, தொகை வந்து எவ்வளவா கூடுது? 150. விலை 8 ரூபா குறையுது, தொகை 150 கூடுது. சரியா? ரைட். இப்போ சரி, இது ஓகே. எல்லாம் இது வரைஞ்சி கொண்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். என்னோட சேர்ந்தே வரைஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ ஆஃப்ல வரைஞ்சா குழம்பு இதெல்லாம் வரைஞ்சி இப்போ நான் சேர்ந்த வரைஞ்சாக்கள் ஓகேன்னு போடு. ஓகே ஒரு புள்ள வரைஞ்சி மற்றாக்கள் வரைஞ்சவங்க கொஞ்சம் ரிப்ளை எடுத்தா
ஓகே டன். அப்போ நாங்கள் இதை இவ்வளோ வரைஞ்சாச்சு சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னு சொன்னால், அடுத்த ஸ்டெப் நாங்கள் சரியா இப்போ நாங்கள் 8 ரூபாய்க்கு விற்கிறோம். 8 ரூபாய்க்கு விற்றதுக்கு இந்த நிரம்பல் கோடு எதால சேஞ்ச் ஆகுது? மானியத்தால் சரியா. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இந்த நிரம்பல் கோடு டிஃபரெண்ட் என்னவா இருக்கணும்னு சொன்னால் மானியமாக தான் இருக்கும். இந்த நிரம்பல் கோடு டிஃபரெண்ட் எதாவது இருக்கணும் மானியம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால், சரியா இந்த இடத்துலேருந்து சரியா மேலே வெளியே ஒரு கோடு வரைவீங்க. கோடுன்னு வரைஞ்சீங்கன்னு சொன்னால் இது டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? இந்த டிஃபரன்ஸ் மானியம். இந்த டிஃபரன்ஸ் என்ன? மானியம். அப்போ எல்லாம் நம்மளோட ரூலரை வச்சு சரியா இந்த இடத்துல மேலுக்கு ஒரு கோடு வரைங்க, இந்த இடத்துல மேலுக்கு ஒரு கோடு வரைங்க. அப்படி கோடு வரைஞ்சா அந்த டிஃபரன்ஸ் வந்து மானியம் சரியா புள்ள மானியம். அப்போ நல்லா யோசிங்க, நாங்கள் 8 ரூபாய்க்கு ப்ராடக்டை கொடுக்குறோம், ஆனால் கவர்மெண்ட் எங்களுக்கு மானியம் தருதி கொள்ளும். இப்போ உங்களோட கொஸ்டன்ல நாங்கள் டீச்சர் விளங்கப்படுவோம், டீச்சர் நாங்கள் இதை கதையில எவ்வளோ எடுக்கிற மானியமா? 5 ரூபா மானியம்னு எடுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ எடுக்கிற மானியம்? 5 ரூபான்னு எடுக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, நாங்கள் இதை ப்ராடக்ட் 8 ரூபாய்க்கு விற்கிறோம், கவர்மெண்ட் எங்களுக்கு 5 ரூபா தந்தா 8ஓட நாங்கள் 5 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ உற்பத்தியாளருக்கு எவ்வளோ கிடைச்சோம்? 8 + 5 எவ்வளோ? 13 ரூபா கிடைச்சோம். 13 ரூபா கிடைச்சோம். அப்போ நாங்கள் 8 ரூபாய்க்கு விற்கிறோம், கவர்மெண்ட் எங்களுக்கு 5 ரூபா மானியம். அப்போ சரியா நீங்கள் இந்த இடத்துல இருந்து எடுங்க பார்ப்போம். எடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்கள் 8 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிது? 13 ரூபா கிடைக்குது. ரீசன் என்ன? 5 ரூபாயா என்ன எதா கிடைச்சிது? 5 ரூபா மானியமா கிடைக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் 2 பாக்ஸ் வந்து இன்னொரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் என்ன செல்லவான்னு சொன்னா, இது ப்ராடக்டால பாருங்க, கஸ்டமர் முந்தி 10 ரூபாய் தானே வாங்கிட்டீங்க, முன்னாடி 10 ரூபாய் வாங்கிட்டீங்க, இப்போ எவ்வளோக்கு வாங்குறேன்? 8 ரூபாய். அப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ பெனிஃபிட்? கஸ்டமருக்கு 2 ரூபாய் பெனிஃபிட். அப்போ மானியத்தால் கஸ்டமர் 2 ரூபாய் பெனிஃபிட் அடைகிறார். அதே உற்பத்தியாளருக்கு ஃபர்ஸ்ட் 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, ஆனா இப்போ எவ்வளவு கிடைச்சிது? 13 ரூபா. உற்பத்தியாளர் எவ்வளவு பெனிஃபிட் ஆகிறாரு? 3 ரூபா. அப்ப நீங்க செல்லணும் இப்படி சிம்பிளா செல்ல தேவை. நாங்க அந்த ஐடியா எடுக்கிறேன்டா, கஸ்டமருக்கு பெனிஃபிட் 2 ரூபா, உற்பத்தியாளர் பெனிஃபிட் 3 ரூபா. நாங்க இந்த ஸ்டோரியில இதான் நடக்குது. அப்ப இதான் நார்மலான பிக்சர், இதான் மானியத்துல மெயினான பிக்சர். கஸ்டமருக்கு என்ன உண்டு இல்லை, இதை வச்சுதான் நாங்க ஆன்சர் போவோம். இது கிராஃப் விளங்கிச்சா எல்லாருக்கும்? இதை வச்சு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் செய்யறோம். உங்களோட எக்ஸாம்ல ஷூரா இப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை வரையும். கிராஃபை வரைஞ்சு கொள்ளையிலுமா குயிக்காக ரிப்ளை எடுத்தாங்க. வரைஞ்ச புள்ள எனக்கு கொஞ்சம் குயிக்காக ரிப்ளை எடுத்தாங்க, விளங்கினா இல்லையான்னு சொல்லி. மானியம் தந்த மானியத்தை உங்களோட எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வந்தால் வரையலுமா? கொஞ்சம் எல்லாரும் போல எல்லாம் ரிப்ளை ஒன்று தந்தா சரி. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எங்களுக்கு குயிக்காக அடுத்தது போல் ஓகே யா ரைட் ஏழு சார். இப்போ இது ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சார், இதுக்கு லெட்டர்ஸ் போடுறோம், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொஞ்சம் போடும் சரி. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன செய்ய, இப்போ எக்ஸாமில் வந்தால் உங்களுக்கு ஓகே நான் கிராஃபை வரையுது. இப்போ நான் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொஞ்சம் போடு செஞ்சேன் ரைட். அப்போ நீங்கள் சும்மா உங்களுக்கு ரஃப் இப்படி தான் போட முடியல ரைட்டா, நீ உங்களுக்கு விருப்பமான மாதிரி போடு. எக்ஸாம்பிள் இதுக்கு ஏன்னு போடுங்க, பின்னு போடுங்க, சின்னு போடுங்க, டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் கொஞ்சம் போடுவோம். எல்லாரும் லெட்டர்ஸ் போடுவோம். இதே கொஸ்டின் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே செய்யறோம், அதாவது நான் போட்ட மாதிரி போடுங்க. நான் போட்ட மாதிரி ஏ பி சி டி இது போடுங்க. இதுக்கு ஏ பி சி டி எஃப் ஜி ஹெச் இ ஐ கே எல் ஜே ஹெச் என் இது மாதிரி லெட்டர்ஸ் போட்டு போறீங்க. ஓகே சரி. இப்போ எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா நான் உங்களுக்கு ஈஸியா நுகர்வோர் மிக உற்பத்தியாளர் மிக ஏற்பட்ட மாற்றத்தை நீங்க ஒரு டேபிள் சிஸ்டத்துல உங்களுக்கு செய்யுது. இப்படி ஒரு டேபிள் சிஸ்டம் ரைட்டா. இப்போ டேபிள் சிஸ்டத்துல நாங்க எப்படி செய்யறோம்னு சொன்னா ரைட் நல்லா பார்க்கணும். டேபிள் சிஸ்டத்துல நாங்க எப்படி செய்யறோம்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை வரைஞ்சிட்டு இதை இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு டேபிள் அடிங்க. எப்படின்னா நான் சின்னதா அடிச்சு நீங்க பெருசா அடிச்சுமே கொஞ்சம் பெருசா இருக்கு உங்களோட கோப்பியில ஃபுல்லா வருது. இப்படி அடிச்சு நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே இந்த இடத்துல போடுங்க சரி. இந்த இடத்துல போடுங்க நுகர்வோர் மிகை ஃபுல்லா எழுதுங்க. நீங்க பெருசா எழுதுங்க நுகர்வோர் மிகை, இதுல உற்பத்தியாளர் மிகை இது போட்டு இப்ப நான் சொல்ல பார்த்தா மானியத்துக்கு முன்னர் அடுத்து மானியத்துக்கு பின்னர் இது என்ன மாற்று. மானியத்துக்கு முன்னர் மானியத்துக்கு பின்னர் இது என்ன மாற்று. மாற்று என்ன டிஃபரெண்ட் வந்துச்சு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பொருள் சிம்பிளா முன்னர் லெட்டர்ஸை போட்டு பின்னர் லெட்டர்ஸ் போட்டு அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் மாற்றம் மட்டும் போட்டு கஷ்டமா இல்ல.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணுமா? டேபிள் சிஸ்டம் செஞ்சு எங்களுக்கு ஈஸி. அந்த டேபிள் போட்டு லேசி தானே பாருங்க, தனித்தனியாக எழுதுறதை விட குயிக்காக டேபிள் அடிச்சோம்னா போட்டாச்சு, டிஃபரன்ஸை போட்டாச்சு. அப்போ இதை லெட்டர்ஸையும் போட்டு டேபிளையும் அடிச்சு கொண்டுட்டு ரிப்ளை தான் நான் குயிக்காக போ. ஓகே, ஒரு பொருள் ஓகே, மற்ற பொருள் இதை டேபிளை அடித்து ரஃபாக போடுவோம். இப்போ நாங்கள் அடுத்து இதை போட்டோம்னா எங்களோட கொஸ்டின் டன், அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே சரி, ஓகே ரைட். இப்போ நாங்கள் அழகாக போட்டாச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது இப்போ இதை வந்து நாங்கள் அப்படியே அப்ளை பண்ண பார்க்குறது இதுக்கு அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்படி அப்ளை பண்ணு சொன்னால் நல்லா பார்த்தவங்க, இப்போ மானியத்துக்கு முன்னர் 100 அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிம்பிளாக மானியத்துக்கு முன்னர்னா நீங்கள் என்ன ஃபெஸ்ட்டுக்கு சமநிலை விலையை தான் கண்டுபிடிச்சோம். மானியத்துக்கு முன்னரை பாருங்க. அப்போ இந்த விலை மானியத்துக்கு முன்னர்னா இந்த விலை, நாங்கள் மானியத்துக்கு முன்னர் இந்த விலை இந்த விலை. அப்போ நுகர்வோர் எவ்வளோ கொடுத்திருப்பாங்க மானியத்துக்கு முன்னர் 10 ரூபா. இப்போ எவ்வளோ கொடுத்திருப்பாங்க? இப்போ கொடுக்க விருப்பமான விலை இது, நான் படித்தோம் ஃபெஸ்ட்டுக்கு. அப்போ கஸ்டமர் கொடுத்த விலை இது, கஸ்டமர் கொடுக்க விருப்பமான ஆகக்கூட விலை இது, இந்த டாப் ப்ரைஸ். அப்படி கஸ்டமர் எத்தனை ப்ராடக்ட் கொடுத்தாங்க? 100 ப்ராடக்ட். கஸ்டமர் கொடுத்த விலை 100, 10 கொடுக்க விருப்பமான ஆகக்கூட விலை இது. அப்படி எத்தனை ப்ராடக்ட் கொடுத்தாங்க? 100 ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, இது 3 முக்கோணத்தை இணைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு மானியத்துக்கு முன்னர் நுகர்வோர் மிகைன்னா A plus B. A plus B கஷ்டமா இல்ல? சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாமா? இது ஓகே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதே மாதிரி மானியத்துக்கு முன்னர் உற்பத்தியாளர் கொடுத்த விலை 10, உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற ஆக குறைஞ்ச விலை இது. அப்படி எத்தனை கொடுத்தாங்க? 100. அப்ப உற்பத்தியாளர் மிகை இது D plus E. D plus E நீங்க கொஞ்சம் பெருசா ஆடிங்க. D plus E இது ஓகே எல்லாருக்கும், இது கஷ்டம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன மானியத்துக்கு முன்னர் நுகர்வோர் மிகை எவ்வளோ, உற்பத்தியாளர் மிகை எவ்வளோன்னு நாங்கள் காட்டியாச்சு. சரியா? இப்போ நீங்க அடுத்தது மானியத்துக்கு பின்னர் தான் கண்டுபிடிச்சோம். சரியா? ரைட். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு படிச்சிருந்தது பாருங்க, கவரேஜ் குழப்பம். ஓகே ரைட், ஓகே. அப்போ கவரேஜ் குழப்பமானவன் நான் ரெக்கார்டிங்ஸ் அனுப்புகிறேன். அப்படி நீங்கள் ஏழுமான மாதிரி பாருங்க. ஓகே தானே? ஷேப்பா? ஓகே ரைட். இது சரி, மானியத்துக்கு முன்னர். ஓகே, இப்போ மானியத்துக்கு பின்னர். இப்போ நான் பாருங்க ஃபஸ்ட்டு படிச்சதை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். மானியத்துக்கு பின்னர் இருந்தாலும் சரி, முன்னராக இருந்தாலும் சரி, நுகர்வோர் கொடுக்க விருப்பமான ஆகக்கூடவே இவர் தான். அது மாறல, உள்ள நல்லா இருக்கு, இது மாறல. ஆனால் கஸ்டமர் எவ்வளோ கொடுத்த இந்த கதையில் எங்கட ஸ்டோரியில் கஸ்டமர் எவ்வளோ கொடுத்த சொல்லுங்க. எங்கட ஸ்டோரியில் கஸ்டமர் எவ்வளோ கொடுத்த யாரு சொல்லுன்னு பாப்போம். எங்கட ஸ்டோரியில் கஸ்டமர் எவ்வளோ கொடுத்த ப்ராடக்ட் தெரிஞ்ச புள்ள ரிப்ளை தான். ஓகே, ஒரு புள்ள போட்டி மற்ற புள்ள சொல்லுவோம். எவ்வளோ கொடுத்த கஸ்டமர் பிள்ளையானது பிரச்சனை இல்லை. எவ்வளோ எவ்வளோ கொடுத்த கஸ்டமர்? மத்தாக்கள் ஓகே குட். இன்னொரு ஆன்சர் வந்து 2-3 பேர் ஆன்சர் சென்னாதான் அப்போ உங்களுடைய ஆன்சர் பிள்ளையாகினாலும் உங்களுக்கு விளங்கி கொடுது. ஓகே, அப்படின்னா மானியத்துக்கு போறக, மானியத்துக்கு பின் கஸ்டமர் எவ்வளோ கொடுத்த பாருங்க. நீங்கள் டிஃபரெண்ட் ஆன்சர் செல்றதே போல. அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் பிள்ளை ஆகல, அதான் ஆன்சர் செல்ல பிள்ளையானது பிரச்சனை. நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் போடுங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல மறக்காது, என்ன நடக்கிறன்னு சொல்லி மறக்காது. விளங்கிச்சா? ஓகே, கஸ்டமர் எவ்வளோ கொடுக்குற. ஓகே பாப்பமா, இப்போ கஸ்டமர் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னா நாங்கள் யோசிச்சுறேன். கஸ்டமர் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்ன ஃபெஸ்ட்டுக்கு மானியம் வழங்குறதால என்ன நடக்குற, விலை குறையிற. அப்ப கஸ்டமர் இந்த வேலையை தான் கொடுக்குறேன். விளங்கிச்சா? கஸ்டமர் இந்த வேலையை தான் கொடுக்குறேன். ஏண்டா நான் சொன்னேன் மானியம் வழங்கினா நிரம்பல் கூடும். அப்ப நிரம்பல் கூடினா இந்த புதிய நிரம்பல் கோடு பழைய கேள்வி கோடும் டச் ஆகுது இந்த இடத்துல. அப்ப அதால கஸ்டமர் கொடுக்குற விலை குறையும். அப்ப நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எப்பவுமே மானியம் தந்தா சமநிலை விலையை விட ஷுவரா நாங்க கொடுக்குற விலை குறையும். கவர்மெண்ட் எங்களுக்கு காசு தாருங்க உற்பத்தியாளர். அப்போ உற்பத்தியாளர் ஷுவரா என்ன செய்வார், விலையை குறைச்சுவார். அப்ப விலையை குறைச்சா ஷுவரா சமநிலை விலையை விட கீழே தான் வரும். விளையாச்சா? எக்ஸாம்பிள் மறக்குமா? பிள்ளையாவும் இதை பண்ண இல்லை. நீங்க பிள்ளையா ஒரு ஆன்சர் சொன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, நான் பிள்ளைய ஆன்சர் சொன்னேன், அவ எக்ஸாம்ல பிள்ளையாக படம்.
அப்ப இத ஸ்டோரியில கஸ்டமர் அப்படின்னா நுகர்வோர் செலுத்துற விலை 8. அப்ப கொடுக்க விருப்பமான விலை இது, கஸ்டமர் கொடுக்குற விலை எவ்வளவு 8. அப்ப அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் நாங்க 10 ரூபாய்க்கு தான் இந்த ப்ராடக்டை வித்து கொண்டோம், 10 ரூபாய்க்கு 100 வித்துட்டீங்க. இது மானியம் தந்ததால நிரம்பல் கூடிச்சுனா, நிரம்பல் கூடினத்தால பாருங்க இந்த புதிய நிரம்பல் கோடும் பழைய கேள்வி கோடும் டச் ஆக வர இந்த விலையை தான் கஸ்டமர் கொடுத்தாரு. இந்த விலை 8 ரூபா. அப்ப அதால தான் நாங்க சொல்றேன் என்னண்டா, அதாவது நுகர்வோர் செலுத்திய விலை 8 மானியத்துக்கு பின். இளங்கல்ல பிள்ளைங்க இளங்கிச்சா அப்படின்னா அந்த ஃபெஸ்ட் கீக்கிற நிரம்பல் கோடும் அதாவது புதிய நிரம்பல் கோடும் பழைய கேள்வி கோடும் டச் ஆகிற விலை தான் இந்த நுகர்வோர் செலுத்தியது. அப்ப நுகர்வோர் இந்த ஸ்டோரியில கொடுத்த விலை 8. அப்ப கொடுக்க விருப்பமான விலை இது, கொடுத்த விலை 8. இப்ப நல்லா யோசிங்க, நுகர்வோர் அதாவது விலையை குறைச்சதால வாங்குற அளவு என்ன செஞ்சாங்க, 100 150 கூட்டினா. இப்ப எவ்வளவு வாங்குற கஸ்டமர் 150. இப்ப கொடுக்க விருப்பமான விலை இது, அப்படி எத்தனை எவ்வளவு கொடுத்த 8 ரூபா, அப்படி எத்தனை கொடுத்த 150. அப்ப பாருங்க இது ஃபுல்லா எடுத்தீங்கன்னு சொன்னா, பாருங்க இது ஃபுல்லா எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 ரொட்டை நீ இணைச்சீங்கன்னு சொன்னா a plus b plus d plus g plus h, a plus b plus d plus g plus h. இல்லைங்கச்சா? அப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்க, அப்ப மானியத்துக்கு பின் ஓகேயா? அப்ப மானியத்துக்கு பின் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் பாருங்க. மானியத்துக்கு பின் என்னென்ன லெட்டர்ஸ் வரும்? a plus b plus d plus கொஞ்சம் இது பெருசாகும், a plus b plus d plus g plus என்ன h. இல்லைங்களா? a plus b plus d plus g plus h. அப்ப இந்த எல்லா லெட்டர்ஸும் வரும் a plus b plus d plus h. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுமா? இது விளங்குவது a plus b plus d plus g plus h. ஓகேயா? ரைட். அப்ப இந்த எல்லா லெட்டர்ஸும் வரும். அப்ப இப்போ நீங்க பாருங்க ஆல்ரெடி ஏயும் பியும் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எக்ஸ்ட்ராவா இந்த லெட்டர்ஸ் மூணு வந்துச்சு d plus g plus h, d plus g plus h. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு மாற்றம், இந்த d plus g plus h இந்த மூணு தான் மாற்றம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இந்த d plus g plus h ன்றது விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? நான் நுகர்வோர் மிகையில வந்த மாற்றத்தை எடுத்தது. அப்போ ஓல்ட் ஃபெஸ்ட்டுக்கு எவ்வளோ நுகர்வோமே, இப்போ எவ்வளோ நுகர்வோமே, எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது, எவ்வளோ மாறின இடத்த நம்ம பார்க்கணும். விளங்கிச்சா? ஓகே, ஷேப் தானே? ரைட். இப்போ இதே சிஸ்டத்தை நாங்கள் அப்ளை பண்ண 36 மீ. இப்போ 36 மீக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்? நான் ஆல்ரெடி மானியத்துக்கு முன் 36 மீனை கண்டுபிடிச்சி இப்போ மானியத்துக்கு போடுறோம். நல்லா கேட்டுக்கோங்க. சரி, உற்பத்தியாளர் எவ்வளோக்கு விற்கிற, உற்பத்தியாளர் சார் விற்கிற, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உற்பத்தியாளருக்கு எவ்வளோ கிடைச்சு, யாரோட சொல்லுவோம்? உற்பத்தியாளருக்கு எவ்வளவு கிடைச்சிரு, உற்பத்தியாளருக்கு எவ்வளவு கிடைச்சிரு இந்த இதால் யாரோட அப்படின்னா உற்பத்தியாளருக்கு எவ்வளவு கிடைச்சிரு 3 ரூபா. அப்படின்னா உற்பத்தியாளருக்கு இப்ப எவ்வளவு கிடைச்சிரு, உற்பத்தியாளர் விற்கிறதால அரசாங்கம் தர மானியத்தோட சேர்த்தி. இப்ப உற்பத்தியாளர் சரியா பார்த்தா இந்த ப்ராடக்ட் 8 ரூபாய்க்கு தான் விற்கிறது. சரிதானே? ஏன்னா கஸ்டமர் 8 ரூபா கொடுத்தா உற்பத்தியாளருக்கு எவ்வளவு கிடைச்சு 8 ரூபா தான் கிடைச்சு. சரியா? ஓகே, டைம். இப்ப அது ஓகே. அப்ப உற்பத்தியாளருக்கு 8 ரூபா கிடைச்சது. ஆனா மானியம் எவ்வளவு தார 5. அப்ப 8 plus 5 எவ்வளவு? 8 plus 5 எவ்வளவு? 13. 8 plus 5 13. அப்ப உற்பத்தியாளருக்கு கிடைச்ச எவ்வளவு? 13. அப்ப டீச்சர் சார் டீச்சர் இப்படித்தான் உற்பத்தியாளர் 8 ரூபா விற்கிற டீச்சர், ஆனா உற்பத்தியாளருக்கு டீச்சர் 8 ரூபாயில கிடைச்சது. கவர்மெண்ட் எவ்வளவு தார மானியம், அதனால தான் டீச்சர் நாங்க செல்லணும். உற்பத்தியாளருக்கு கிடைச்ச விலை 13. அப்ப உற்பத்தியாளருக்கு கிடைச்ச விலை எவ்வளவு? 13. உற்பத்தியாளருக்கு கிடைச்ச விலை 13. ஆனா உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற ஆக குறைஞ்ச விலை இது டீச்சர். அப்படி உற்பத்தியாளர் விலையை குறைச்சதால உற்பத்தியாளர் எத்தனை ப்ராடக்டா வாங்குற டீச்சர்? 150 ப்ராடக்டா வாங்குற. எத்தனை ப்ராடக்டா வாங்குற? 150 ப்ராடக்டா வாங்குற. அதால டீச்சர் நாங்க என்ன செய்யணும், இது 3 இணைச்சோம் டீச்சர். விளங்கிச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டீச்சரா காட்டணும், இது 3 இணைச்சான்னு சொன்னா நாங்க b plus c plus d plus e வருது. அப்ப நாங்க என்ன செய்வோம், இங்க வந்து அழகா அந்த 4 லெட்டரையும் போடும். போட்டுட்டு அப்ப என்ன லெட்டர் வர c plus b plus c plus
d plus e b plus c plus d plus e ன்னு நாம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ டீச்சர் சார் அடுத்தது என்ன செய்யணும் டீச்சர்? ஆல்ரெடி இங்க d க்கு e க்கு dm em இல்லாம டீச்சர் எக்ஸ்ட்ராவா ஈக்குறத மாட்டோம். b plus c இந்த காரணம் டீச்சர் எங்களுக்கு இவ்வளவுதான் விஷயம். ஃபுல் மார்க்ஸ். அப்ப டீச்சர் பார்த்தாச்சு. அழகா 4க்கு 4 மார்க்ஸ் இல்லைன்னா 6 மார்க்ஸ் தந்தா டேர்ம் எக்ஸாம்ல சம்டைம்ஸ் 6 மார்க்ஸ் தர 6 மார்க்ஸ் வந்து 6க்கு 6 மார்க்ஸ் அழகா வரும். என்னமான ஒரு கஷ்டம் உண்டீங்க. இது வரைக்கும் மானியம் படிச்சு சம்டைம்ஸ் விளங்காத இந்த கொஸ்டின் எப்படி செய்யறது இப்போ விளங்கிச்சா யாருக்கான புதுசாக வந்து படிச்சாங்களுக்கும் ஓகே. விளங்காதக்கா விளங்காலன்னு சொல்லுங்க. புள்ளனோட ஃபீட்பேக்கை தான் உங்களுக்கு விளங்கி கொள்ளிடுமா இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளிடுமா? இப்படி வந்தால் நாங்கள் இப்படி ஒரு கிராஃப் வரையணும், இப்படி லெட்டர்ஸ் போடணும், இப்படி ஒரு டேபிள் அடிச்சிடணும், அது டேபிளில் போடணும் அப்படின்னு காட்டணும் அப்படி சொல்றது. ஓகே சரி, அப்போ குட். இதே சிஸ்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட ஃபைனல் எக்ஸாம்லேயும் வரையணும், அதே மாதிரி டேர்ம் டெஸ்ட்லேயும் வரையணும். அப்போ அழகாக இதை நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், ப்ராக்டிஸ் பண்ணால் சார் அப்போ இதே மார்க்ஸ் வந்தால் எக்ஸாமில் என்ன செய்யணும்? உங்களுக்கு 100% சூப்பர்வாக ஸ்கோர் பண்ண இயலும். கிளியர் தானே எல்லாம்? வேறு யாருக்கும் டவுட் டீகா? யாருக்கான டவுட் டீராக கேளுங்கப்பா. இதில் டவுட் டீகா இல்லை தானே? இதுதான் விஷயம். சரி, அப்போ ஓகே தானே? அப்போ நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போமா? அடுத்த கொஸ்டினுக்கு போமா? குயிக்காக எப்படி நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட், ஓகே, டன். அப்போ எங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் நாங்கள் அழகாக செஞ்சாச்சு. ஓகே, ரைட், இப்போ டன். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட அடுத்த கொஸ்டினை மூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சரி. இப்போ நாங்கள் அடுத்த பார்க்குற உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையும் வேறுபடுத்து. இது உங்களோட பாஸ் பேப்பரில் ஒரே கேட்டு வர ஒரு கொஸ்டின் சரியா? இப்போ உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னா என்ன, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னா என்ன? சிம்பிளாக நான் வரைவிலக்கணம் ஈஸியாக யாஃப் வச்சு ஒரு சிஸ்டத்தை சொல்லி தரேன். ரைட்டா?